ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உபவாச நாட்களிலே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற காரியம், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அநேகர் கவலையோடு பாரத்தோடு வாழ்வதற்கான காரணம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலையோட கண்ணீரோட அநேகர் எனக்கு நியாயம் கிடைக்கலையே, என்னை சுற்றி அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ணுற ஜெபம், ஒடுக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையையும் விசாலத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிறவர்கள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநியாயமாய் நடத்தப்படுகிறவர்கள், பலவீனமானதால் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறவர்கள், குரல் கொடுக்க முடியாமல் துன்பத்தில் இருக்கிறவர்கள், வறுமையினால் அடக்கப்படுகிறவர்கள், அவங்களுக்கு அதாவது வறுமையில் இருக்கிறதுனால அவங்கள அடக்கி ஆளுகிறவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் பள்ளியில் அல்லது வேலை ஸ்தலத்தில் இந்த மாதிரிலாம் இடங்களில், பொது இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தில் வச்சு ஒடுக்குவாங்க. பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி உண்மையை பேசினா கூட அதை நம்ப மாட்டாங்க. நியாயம் கிடைக்காம தவிக்கிற மக்கள், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விதவை, ஏழைகள், பெற்றோர் இல்லாதவர்கள், இப்படி ஒடுக்கப்படுகிற அனைவருக்காகவும் நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். தேவனை துதித்து பாடி பின்பு நாம் ஜெபம் ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை ஒரபல கரதலபா உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் செழிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. உமது அன்பை அதிகாலையில்
காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆறுதலே, அணைக்கும் தெய்வமே, ஆருயிரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ಸ್ತೋತ್ರಿಕರು ರಾಜಾ, ಹಲಲುಯಾ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಶಲಬರದಲ್ಲಿ ಕರದಲಬಾ ಓರಿ ಬೆರಿಕ ಬರ ಬರ ಬರಬಾ. ಸ್ತೋತ್ರಿಕರು 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 ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பா மனசுக்குள்ள ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டு ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாதபடி ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவரே, ஹல்லேலூயா, சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒடுக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே விசாலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ரிபா லா கரா தலபா ஷலா கரா தலபா ரிதிலி கரா தலபா. மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம், இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சங்கீதம் 103 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். கர்த்தர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிற ராஜா ரிபாலா கரதலியா ரதரபா கரதரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நம்ம செபிக்கலாம். ஹalleluya. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தின் தேவனே ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம். நீ நீதி உள்ளவரும் நேர்மையான தீர்ப்புகளை செய்கிறோமாய் இருக்கிறீரே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநியாயம், துன்மார்க்கம், பொய், ஒடுக்குதல் அதிகரித்து வருவதை காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களின் மேல் நடக்கும் அநியாயங்களை நீர் காண்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். அதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் அழுகையும் வலியும் ஆண்டவரே உம்முடைய செவிகளில் ஆண்டவரே வந்து எட்டிற்று என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. தங்களுக்கு நேரிடுகிற அநியாயத்தினாலே சோர்ந்து போயிருப்பவர்களுக்கு கர்த்தாவே நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னீரே. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே. அப்படியே நீங்கள் ஆறுதல் செய்யுங்க ஆண்டவரே. துன்பப்படுகிறவர்களுக்கு நீதி செய்து அழுகையை சந்தோஷமாக மாற்றுகிற கிருபையை ஆண்டவரே ஒவ்வொரு மேலே ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடுக்கப்படுகிறவர்களை, சிறுமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்கும் அநியாய சக்திகளை எல்லாம் ஆண்டவரே, பொய்யான குற்றச்சாட்டுகள், தவறான தீர்ப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய நீதியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விளங்க செய்ய உம்முடைய நீதியின் வழியில் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. சோத்திரம். நாங்கள் நீதியோடு உண்மையோடு ஆண்டவரை நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரை கை கொண்டு நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பழி வாங்காமல் உண்மை நம்பி காத்திருக்க கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீதி வெளிப்படும்படி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களை தாழ்த்தி அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடுக்கப்படுகிறவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நேரம் ஆண்டவரே, உம்முடைய வேளையிலே அப்பா சரியான அப்பா ஸ்தோத்திரம் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதியை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிறவருடைய நிலையை நீர் ஆண்டவரே காண்கிறீரே. ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் கண்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடுக்குகிறவர்கள் ஆண்டவரே இதை தேவன் காண்பதில்லை என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே பயம் உண்டாக்கும் விதமாக ஆண்டவரே ஒடுக்கப்படுகிறவர்களின் குரல் உம்முடைய சமூகத்திலே வந்து எட்டினதற்கு அடையாளமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒடுக்கப்படுகிறவர்களை நீர் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உதவியாக ஆறுதலாக நீர் இருந்து அவர்கள் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநியாயம் செய்கிறவர்களின் செயல்களை ஆண்டவரே நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எல்லா பொய்யின் ஆதிக்கத்தையும் களைந்து ஆண்டவரே சத்தியம் வெளிப்படும்படியாய் செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீ நீதியை செய்து ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் விடுதலையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீதியை தேடுகிற இருதயங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உதவி செய்யும்படியா ஆண்டவரே அன்பை ஏவி எழுப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எந்த அநியாயமும் நிரந்தரம் இல்லை ராஜா. உங்கள் நீதி மட்டுமே என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிறவர்கள் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மகிழ்ச்சியினாலே நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நீதி இந்த பூமியில் வெளிப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த சிறு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே.
நான் இவ்வளோ ஒடுக்கப்படுறேனே, நெருக்கப்படுறேனே, யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் காண்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். விசுவாசத்தோடு இருங்கள். காட் பிளஸ் யூ.